போமோகிரானட் பில்லரை தயவு செஞ்சு யாரும் வாங்கிடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் ஷூட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நிறைய பேர் அதை வாங்காமையே இது வந்து ஏஐ வீடியோ, இது வந்து இவங்க ஃபேக் பண்ணுறாங்க, இவங்களே எடிட்டிங் பண்ணுறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கம்ப்யூட்டரில் அந்தளவுக்கு எடிட்டிங்லாம் தெரியவே தெரியாது. இருக்கிறதே இருக்கிற மாதிரி தான் சொன்னேன். அதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே எல்லா வீடியோக்கும் நான் சொல்லிட்டு தான் வரேன். இருந்தாலும் சும்மாவே ஒரு ஹேட் கிரியேட் பண்ணுறதுக்காக இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்கிறீங்க. நான் ஒன்று முக்கியமாக சொல்கிறேன், எந்த ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ போட்டாலுமே நான் போட்டாலும் சரி இல்லை யார் போட்டாலும் சரி, உங்களுக்கு அவசியமாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. அப்படியே அவசியம் இல்லைன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஜஸ்ட் வீடியோவை ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுங்க. உட்காந்து அப்யூசிவாக கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணாதீங்க. ஏன்னா தட் ஷோஸ் யுவர் கேரக்டர். மாதுளம்பழம் உள்ள அழுகிருந்தாலும் இதில் வச்சிங்கன்னா அதோட சேர்ந்து கலந்துரும்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏதாவது மாதுளம்பழம் அழுகிருந்தா ஒரு பக்கம் அழுகிருந்தா அதை நம்ம கட் பண்ணிட்டு தான் நம்ம எந்த பழமாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அது மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி எல்லா பக்கமும் அழுகி இருந்ததுன்னா அந்த பழத்தை தூக்கி போட்டுவிடுங்க. அழுகி போன பழத்தை வாங்காதீங்க, வீட்லேயும் வச்சுக்காதீங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கும் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருக்குங்க. அப்படி பாசிட்டிவே இல்லை நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் ஒரு வியாபாரத்துக்கு வரவே வராது. அதை வாங்குறதுனால தான் மக்கள் அதை விற்கவும் செய்கிறாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற 1 minute டைமில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜாக தான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் செட் ஆகலைன்னா டேரெக்டாக நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கிக்கோங்க. இல்லை என்னோட ரிவ்யூ இல்லாமல் நீங்கள் அந்த வெப்சைட்டில் இருக்கிற ரிவ்யூவும் பார்த்து வாங்கிக்கிங்க. அப்படியும் பிடிக்கலன்னா 7 to 10 days ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக நான் திரும்பி சொல்கிறது ஒரே விஷயம் தான், எந்த ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவும் பார்த்தாலும் இது நமக்கு அவசியம், நமக்கு ரொம்ப முக்கியம், தேவை அப்படின்னு நினச்சா மட்டும் வாங்கிக்கங்க. இல்லை விஷ்லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. அவசியம் இல்லாமல் பார்க்க வேணாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.